ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எம்எம் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவியும் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனோன்னே எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டுக்கலாங்க. வேறு ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் விசில் விட்டுக்கலாம். நான் வந்து 3 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். ரொம்ப குழஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி சாதம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து வெங்காயம் பொரித்து எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். கரெக்டான பக்குவத்துக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கருகிடக்கூடாது. ரொம்ப கருகிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டையே வந்து மாற்றி கொடுத்துரும். இந்த அளவுக்கு பொரிச்சோன்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து முந்திரி பொரித்து எடுத்துக்கலாங்க. முந்திரி, திராட்சை 2மே போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து திராட்சையோட டேஸ்ட் பிடிக்காது. அது ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் முந்திரி மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நெய் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாம் சாப்பாடை. நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயமும் முந்திரியையும் மேலால் தூவி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க. இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதுக்கேற்ற ஆயில் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டோன்னே கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தாங்க வீட்டில் யூஸ் பண்ணுவேன். பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப ரேர் தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறது. ஏன்னா கால் வலி அதிகமாகும், வாயுவும் கூட பெரிய வெங்காயம். வயசானவங்க இருக்கிறதுனால பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 1.5 கிலோ கறிக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டாலே அடியில் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு. இப்போது சிக்கனை கழுகி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலாவே டைரெக்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். அது போட்டோம் அப்படின்னா கறி மசாலா பொடி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். இது போட்டோன்னா நம்ம வேறு எதுவுமே போட தேவையில்லை. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. நம்ம சிக்கனை போட்ட உடனே அந்த மசாலாவோட சிக்கனை நல்லா பரட்டி விடணும். ஈவனாக எல்லா சிக்கன்லேயுமே மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுருங்கங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அடுப்பு மட்டும் ரொம்ப ஹையாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அதுக்காக சிம்மிலையும் வைக்க தேவையில்லை. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா சிக்கனில் தண்ணி விட்டு சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. இப்போ வந்து ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். நம்ம தண்ணி ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட சேர்க்கலைங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு. நம்ம தண்ணி விடாமல் நல்லா அந்த சிக்கனில் வர தண்ணியிலையே கிளறி விட்டுட்டே வந்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கனோட டேஸ்ட்டை வந்து மாற்றி கொடுத்துரும்.
கறி வந்து ஒரு மாதிரி சக்கையாக ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா நிறைய தண்ணி விட்டு கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா ஒரு கிளறி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெய்ச்சோறுக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனே சிக்கன் கிரேவி தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். நெய்ச்சோறு சிக்கன் கிரேவி என்னோடய ஃபேவரட்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. நெய்ச்சோறும் சிக்கனும் வச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்டாச்சுங்க. அடுத்து ஒயிட் ரைஸ் ரசம் வச்சுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டில் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கேளுங்க, போடலாம். பாய்.